கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்தே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த கருமையான கட்டளையை உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லிக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பரலோகத்தின் தேவன் தாமே ஒவ்வொரு வாரமும் அவருடைய பிள்ளையாக நம்மை ஒன்று கூட வைத்து அவரை ஆவியோடு உங்கள் தொழுதும் சாக்கியத்தை தந்திருக்கிறார். உண்மையிலே நாம் பரலோகத்தின் தேவனுக்கு நாம் இந்த நாள் நன்றி சொல்லுவோம். எனக்கு அன்பாந்தலி, இன்றைய உலகில் கிறிஸ்துவ ஜீவியத்திலே ஜீவிக்கிறவர்களுக்கு அவர்கள் ஜீவியத்தை தொடர்ந்து ஜீவிக்கும்படியாக அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் நமக்கு அநேக முன்மாதிரிகளாயிருக்கிறார்கள். அவர்களைப் போல நாமும் கிறிஸ்துவுக்குள் ஜீவித்தால் அவர்களுக்கு கிடைக்கும் நன்மை நமக்கும் கிடைக்கும் என்றே அந்த நம்பிக்கை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் வர வேண்டும். அப்படி நமக்கு முன்பதாக கிறிஸ்துவுக்களாக வாழ்ந்து கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் இருக்கிறார்கள். அவர்களில் குறிப்பாக ஒரு ஊழியக்காரை குறித்து நாம் இந்த நாளில் ஆராய்ந்து பார்க்கலாம். அவர் சொல்லும் பொழுது பாருங்கள், 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாயிருங்கள் என்று சொல்லி கொரிந்து சபையாருக்கு எழுதுகிறார். இந்த தேவனுடைய மனிதனை குறித்து நாம் எல்லோருமே அறிவோம். இவர் புதிய ஏற்பாட்டிலே 13 புத்தகங்களை தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு எழுதியிருக்கிற ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன், அருமையான தேவனுடைய ஊழியக்காரன். இவர் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றினார், எப்படி கிறிஸ்துவுக்குள் வந்தார் என்பது நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது. பாருங்கள், அவரை குறித்து நாம் ஆராய்ந்து பார்த்தால் அவர் கிறிஸ்துவுக்குள் பிறப்பதற்கு முன்பதாக எப்படிப்பட்டவராக வாழ்ந்தார், அவர் ஏன் கிறிஸ்துவுக்குள் வந்தார் என்பதை நாம் சற்று இந்த நாள் ஆராய்ந்து பார்க்கலாம். பாருங்கள், அவர் கிறிஸ்துவுக்குள் பிறந்த பிற்பாடு அவருடைய பெயர் பவுலாக இருந்தது. அவரைத்தான் இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். அவர் கிறிஸ்துவுக்குள் பிறப்பதற்கு முன்பதாக அவருடைய பெயர் சவுலாக இருந்தது. அவர் கிறிஸ்துவுக்குள் பிறப்பதற்கு முன்பதாக அவர் எங்கிருந்தார், என்ன செய்தார் என்று பார்க்கும் பொழுது பாருங்கள், கலாத்தியர் சபைக்கு எழுதும் பொழுது அவரே கூறுகிறார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கலாம். பாருங்கள், நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கலும் யூத மார்க்கத்திலே தேர்ந்தவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய ஞானங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியமுள்ளவனாயிருந்தேன். நான் சவுலாக வாழ்ந்த பொழுது கூட அவர் குற்றமற்றவராகத்தான் வாழ்ந்திருக்கிறார். இந்த உலகிலே பாருங்கள், அநேகர் இருக்கிறார்கள். அநேக பிரிவினை கூட்டத்திலே கூட, அநேக இந்து மதத்திலே கூட அநேகர் இன்றைக்கு நல்லவர்களாக இருக்கிறார்கள். நாம் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். அவர்களை குறித்து நான் பார்க்கும் பொழுது அவர்கள் உண்மையிலேயே இரக்கமுள்ளவர்களாக, ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, நேர்முள்ளவர்களாக, உண்மையுள்ளவர்களாக, நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர் எல்லோருமே தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படைந்தவர்களாக அல்லது பரலோக பாக்கியத்துக்கு தருவர்களாக இருக்கிறார்கள். நாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. என்றால் தேவ வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. தேவ வார்த்தையின்படி அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வரவில்லை. ஆக கிறிஸ்துவுக்குள் வந்தால் மாத்திரமே தான் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பரிசுத்தாவியானவர் தெளிவாக வேதாகமத்தில் செய்தார், பதிவு ஆக்கப்பட்டிருக்கிறார். ஆமரிமாலே இந்த சவுல் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பதாக யூத மார்க்கத்திலே தேறினவனாக இருந்திருக்கிறார். யூத மார்க்கத்திலே கிறிஸ்தவ மார்க்கத்தை நினைத்தார்கள், அவர்கள் இழிவுபடுத்தினார்கள். கிறிஸ்தவ மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்? யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்து கொன்றார்கள். யூத மார்க்க சட்டத்தின்படி இயேசுவை என்ன செய்தார்கள்? எல்லாரும் ஒன்று கூடி ஆலோசனை பண்ணி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தார்கள்? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை சிலுவையில் அறைந்து மரிக்கச் செய்தார்கள்.
அவரை ஆணி அடித்தார்கள், சவுக்கால் அடித்தார்கள், தலையில் முள்முடி சூட்டினார்கள். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தேவன் உயிரோடு எழுப்பி 40 நாட்கள் அவர் உயிரோடு எழுந்ததை அநேக மக்களுக்கு நிரூபித்து காண்பித்து இன்றைக்கும் பரலோகத்திலே அவர் வலது பாரத்தில் வீற்றிருந்து அவரை நேசிக்கிறேன், அவருடைய உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறேன், அவருடைய பிள்ளைகளுக்காக இன்றைக்கு அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவித்த அந்த பவுல் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பதாக யூத மார்க்கத்திலே வாழ்ந்தார். யூத மார்க்கத்தில் வாழ்ந்த போது கிறிஸ்தவ மக்களின் சத்துவம் அவர் சொல்லும்போது பாருங்கள், நான் யூத மார்க்கத்தில் இருந்த போது என்னுடைய நடக்கை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி தவறி சொல்கிறார். நான் தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினேன். ஆம், கிறிஸ்துவ மக்களை துன்பப்படுத்தினார், கிறிஸ்துவ மக்களை அவமதித்தார், கிறிஸ்துவ மக்களை அடித்து துன்புறுத்தினார். அந்த சபை வளர்ந்து வரக்கூடாது என்று சொல்லி அதை பாழாக்க முயற்சி செய்தார். அது மட்டும் சொல்லும்போது பாருங்கள், என் ஜனத்தாரில், அதாவது யூத ஜனங்களில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய், யூத மார்க்கத்திலே தேறினவனாய், யூத மார்க்கத்தை அறிந்தவன், யூத மார்க்கத்தை தெரிந்தவன், யூத மார்க்கத்திலே வாழ்ந்தவன், அவன் தீரனாக இருந்தது மாத்திரமில்லை, என் பிதாக்குடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியமுள்ளவனாயிருந்து பாரம்பரியம், பிதாக்குடைய பாரம்பரியத்திற்குள்ளே அவர் மிகவும் பக்தி வைராக்கியமுள்ளவனாயிருந்தார் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அது மாத்திரம் அவர் சொல்வது பாருங்கள், பிலிப்பு நாட்டு சபைக்கு பவுல் எழுதும் பொழுது தன்னை குறித்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம் பாருங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்கலாம். நான் 8ஆம் நாளில் விருத்தி சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்கு நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆம், அவர் யூத மார்க்க சட்டத்தின்படி 8ஆம் நாளில் விருத்தி சேதனம் அடைந்தார். இன்றைக்கு அநேக ஜனங்கள், இன்றைக்கு பாருங்கள், முஸ்லீம்கள் என்ன செய்கிறார்கள்? 8ஆம் நாளில் குழந்தைகளுக்கு விருத்தி சேதனம் செய்கிறார்கள். அதே போல தான் யூதர்களும் செய்தார்கள். யூதர்கள் கூட அந்த 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்தி செய்தது போல பவுலும் சவுலாக வாழ்ந்த போது யூத மார்க்கத்தில் அவன் பிறந்ததினால், யூத மார்க்க பெற்றோர்களோடு வாழ்ந்ததினால் சவுலுக்கு 8ஆம் நாள் விருத்தி செய்தார்கள். அது மட்டுமே சவுல் தன்னைக்கு சொல்லும் பொழுது இஸ்ரவேல் வம்சத்தான். இஸ்ரவேல் வம்சத்தான் நமக்கு தெரியும். ஆரம்ப காலகட்டத்திலே பரலோகத்தின் தேவன் யாக்கோபுக்கு 12 குமார்களை கொடுத்தான். இந்த 12 குமார்கள் தான் கோத்திரங்களாக வளர்ந்து அவர்கள் தான் இஸ்ரவேலர்களாக இருந்தார்கள். அந்த இஸ்ரவேல் கோத்திரத்திலே சவுல் பிறந்திருக்கிறார். பாருங்கள், அவர் சொல்லும் பொழுது பாருங்கள், நான் இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான். ஒரு பெருமையாக அவர் சந்தோஷமாக தைரியமாக கூறுகிறார். இஸ்ரவேல் கோத்திரங்களிலே விசேஷித்த கோத்திரம் பென்யமீன் கோத்திரம் தான். பென்யமீன் கோத்திரம் எப்படி விசேஷித்து என்று சொல்ல முடியும்? அதிலே பழைய ஏற்பாட்டை நாம் திறந்து ஆராய்ந்து பார்த்தால் யாக்கோப்புக்கு 4 மனைவிமார்கள். அதிலே 4 பேரில் அதிகமாக நேசித்தது யார் என்றால் ராகேலைத்தான் யாக்கோப்பு அதிகமாக நேசித்தார். அந்த ராகேலுக்கு பிறந்தவர் தான் யோசேப்பும் பென்யமீன். அந்த பென்யமீன் விசேஷித்தவனாக கருதப்படும். யூதா கோத்திரத்திலே பென்யமீன் விசேஷித்த கோத்திரமாக, அந்த விசேஷமான பென்யமீன் கோத்திரத்தில் தான் சவுல் பிறந்திருக்கிறார். அது மாத்திரமில்லை, பாருங்கள் சொல்லும் பொழுது எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தினுடைய பரிசெய்ய எபிரேய ஜனங்களை அவர் பெருமையாக சொல்லி தன்னையும் பெருமைப்படுத்தி பேசுகிறார். எபிரேயரில் பிறந்த எபிரேயன்,
நியாயப்பிரமாணத்தினுடைய பரிசீலனை சொன்னார். இன்றைக்கு நம்மை போல ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லக்கூடியவர்கள், நியாயப்பிரமாணத்தை போதிக்கின்றவர்கள், அவர்கள் தான் பரிசீயர்கள், அவன் தான் பரிசீயன். ஆகவே சவுல் அப்படி பரிசீலனாக இருந்தார். அது மாத்திரம் சொல்லும் பொழுது பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்கு நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். பக்தி வைராக்கியத்தின்படி யூத மார்க்கத்தில் அப்படி பக்தி வைராக்கியமாக இருந்தாராம். யூத மார்க்கத்தில் இருப்பதைய மாத்திரம் நேசிப்பாராம், யூத மார்க்கத்தில் இருப்பதை மாத்திரம் அன்பு கூறுவாராம். ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருந்தே தேவனுடைய பிள்ளைகளை சிலர் துன்பப்படுத்தினார். அது எவ்வளவு பெரிய வேதனையான காரியம். அவர் நல்லவராக இருந்த என்ன பிரயோஜனம்? குற்றம் சாட்டப்படாதிருந்த என்ன பிரயோஜனம்? கிறிஸ்தவ மக்களை துன்பப்படுத்தினாரே, கிறிஸ்தவ மக்களை வேதனைக்குள்ளாக்கினாரே. இது தேவன் அறிந்தார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்தார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சவுலோடு பேசுகிறார் பாருங்கள். எப்பொழுது பேசுகிறார் பாருங்கள். இந்த சவுல் எப்படி ஆண்டவரால் கிறிஸ்துவுக்குள் வந்தான் என்பதை வேதத்தில் வாசிக்கலாம் பாருங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துக்கு நான் திருப்புவோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே பாருங்கள். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிறுவங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சரீரிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிறே ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிறே இயேசு நானே, முள்ளில் ஒதுக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். ஆம், இந்த சவுல் யூத மார்க்கத்திலே வைராக்கியம் இருந்ததனால் கிறிஸ்தவ மக்களை துன்பப்படுத்தினான். கிறிஸ்தவ மக்களை அடித்து இழுத்து சிறையில் அடைக்கிறனாயிருந்தார். அப்படிப்பட்ட சவுல் அந்த நோக்கத்தோடு கூட தமஸ்குவில் இருக்கிற கிறிஸ்தவ மக்களையும் தமஸ்குவில் இருக்கிற தேவ பிள்ளைகளும் அடித்து இழுத்து வந்து எருசலேமுக்கு அழைத்து வர அவன் தமஸ்குவுக்கு புறப்பட்டு போகிறான். தமஸ்குவிலே பிரதான ஆசாரியர்கள், தமஸ்குவிலே யூத மார்க்கத்தில் அதிகாரத்தில் என்ன செய்தான்? அவன் அதிகாரத்தை பெற்று என்ன செய்கிறான்? அவன் தமஸ்குவுக்கு புறப்பட்டு போகிறான். சவுல் தமஸ்கு புறப்பட்டு போகும் பொழுது மத்தியான வேளையிலே ஒரு பெரிய வெளிச்சம் அவன் கண்களை மறைத்தது. ஒரு பெரிய வெளிச்சம் வந்து, ஒரு ஒளி வந்து அவன் கண்களை குருடாக்கினது. அவன் அப்படியே தரையிலே விழுந்தான். தரையிலே விழுந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சவுலோடு கூட பேசுகிறார். சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அருமாவே, இந்த இடத்திலே யோசித்து பார்க்கும் பொழுது சவுல் இயேசுவை ஆண்டவரை துன்பப்படுத்தவில்லை, அவருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினான். அவரை பிள்ளையை துன்பப்படுத்துவதற்காக அவர் தமஸ்குவுக்கு புறப்பட்டு போகிறார் பாருங்கள். இன்றைக்கு கூட அருமாவே, கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனை நேசிக்கின்றவர்கள், தேவனுக்கு பிரியமாக வாழ்கின்றவர்கள் செய்ய வேண்டுமா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டுமே தவிர அவரை துன்பப்படுத்தக்கூடாது, அவரை வேதனைப்படுத்தக்கூடாது. அவர்கள் உதவி செய்யாமல் போனாலும் அவரை வேதனைப்படுத்தாமல் இருந்தால் அதுவே உதவி செய்தது போல் இருக்கும் பாருங்கள். இன்றைக்கு எத்தனை பேர் அப்படித்தான் செய்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இதை குறித்து நாம் வாசித்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட நியாயத்தீர்ப்பில் இதை கூறுகின்றார். வலது பக்கத்தில் இருக்கிற தம்முடைய மக்களை பார்த்து, வாருங்கள் வாருங்கள், என் பிதாவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நான் பசியாயிருந்தேன், எனக்கு நீங்கள் போஜனம் கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், நீங்கள் தாகத்தை தீர்த்தீர்கள். நான் வியாதியாயிருந்தேன், என்னை வந்து விசாரித்தீர்கள். நான்
வஸ்திரம் இல்லாதிருந்தேன், வஸ்திரம் கொடுத்து என்று ஆண்டவர்களை பார்த்து சொல்வாராம். அப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே, நீர் எப்பொழுது பசியாயிருந்தேன், நாங்கள் உங்களுக்கு போஜனம் கொடுத்தோம். நீர் எப்பொழுது தாகமாயிருந்தேன், நாங்கள் தாகத்தை தீர்த்தோம். நீர் எப்பொழுது வஸ்திரம் இல்லாமல் இருந்தே நாங்கள் வஸ்திரம் கொடுத்தோம் என்று கேட்பாங்க. ஆண்டவர் சொல்வாராம், இந்த சிறியரில், இந்த வலது பக்கத்தில் இருக்கிறதானே அந்த ஜனங்களை சுட்டி காட்டி, இந்த சிறிய ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கு செய்யாமறிமாறி தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்தார். அது தேவனுக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு செய்ததாக அர்த்தம். அதே போல தேவனுடைய பிள்ளைகளை இழிவுபடுத்தினார், தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினார், அது ஆண்டவரை துன்பப்படுத்தினாக அர்த்தம். அதைத்தான் இந்த இடத்திலே சவுலோடு கூட ஆண்டவர் கூறுகிறார், நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு. அப்பொழுது சவுல் கேட்கின்ற, ஆண்டவரே நீ யார் என்று கேட்ட பொழுது, நீ துன்பப்படுத்துகிறேன் இயேசு கிறிஸ்து நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாக இருக்கலாம். முள்ளில் உதைத்தால் முள்ளுக்கு வலிக்காது, நம்முடைய கால்களுக்கு தான் வலிக்காது போடலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து சவுலோடு இப்படி பேசும் பொழுது சவுல் திகைத்து பயந்து அலண்டு அவன் கேட்கிறார் பாருங்க. அடுத்த வசனத்திலே, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றான். இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையை கேட்ட பொழுது, ஆனால் இயேசு சொன்னதை அவன் தன் காதால் கேட்ட பொழுது அவன் உள்ளமெல்லாம் திகைத்தது. அவன் செய்த தவறு உணர்ந்து பார்க்கின்றான், நடுங்குகின்றான். ஐயோ, நாம் எவ்வளவு பெரிய தவறு செய்தோமே, ஆண்டவரே நம்மை சுட்டி காட்டுகிறாரே, ஆண்டவரே நம்மை பார்க்கிறாரே சொல்லி அவன் திகைத்து, ஆண்டவரே நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். பாருங்கள் என் கண்பாந்திலே, அந்த ஆண்டு வார்த்தை தான் வேதாந்தத்தில் சொல்லப்படுகிறது. அந்த ஆண்டு வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை அவர்கள் இருதயத்தை என்ன செய்யுமாம்? நடுங்க வைக்கும், இருதயத்தை குத்த வைக்கும். அது என்ன செய்யும்? மனமாற முடியும். அந்த வார்த்தையை கேட்டுத்தான் அது விசுவாசித்து பழைய பாமான ஜீவித்திருந்து மனம் திரும்ப செய்யும். மனம் திரும்பது மாத்திரமில்லை, தேவனுடைய வசனங்களுக்கு, தேவ உபதேச சட்டம், உபதேச சட்டங்களுக்கு கீழ்ப்படிய செய்யும். மனமாறின பிற்பாடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் வாயினாலே விசுவாசித்து அறிக்கை செய்து பாவம் மன்னிப்புக்கென்று நான் சாணம் பெறச் செய்யும். எது? தேவனுடைய வார்த்தை. ஆண்டு வார்த்தை எப்படி அந்த சவுல் உள்ளத்தை தொட்டதோ அதே போல இன்றைக்கும் அப்படி தொடும். அந்த வார்த்தையை கவனமாய் கேட்கும் பொழுது, தேவ வசனங்களை ஆர்வத்தோடு கேட்டு அதை விசுவாசிக்கும் பொழுது சவுளை போல மனமாறி செய்யும். பாருங்கள், சவுல் மனமாறினான். தான் செய்த தவறு என்பது உணர்ந்து, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் இவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டேனே, நான் எப்படி இதில் நான் மீட்க முடியும்? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சவுல் ஆண்டவரை பார்த்து கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கு உனக்கு சொல்லப்படும் என்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்டணத்துக்குள்ளே போ. அதனாலே அந்த பட்டணத்துக்குள்ளே தமஸ்குள்ளே நல்ல தேவனுடைய மனிதன், தேவனுக்கு பயந்த மனிதன், கிறிஸ்துவ சுவிசேஷத்தை சொல்கிற ஒரு மனிதன் தான். அவருடைய பெயர் அனனியா. நீ அனனியா மூலமாக நீ கிறிஸ்துவுக்குள் வர முடியும். அனனியா உனக்கு சொல்லுவா, நீ அங்கே போ, நீ செய்ய முடியும் எதுவோ அது உங்களுக்கு உனக்கு சொல்லப்படும் என்று சொன்னதை அனனியாவை சுட்டி காட்டி என்று சொன்னார். அந்த அனனியாவிடத்தில் கூட ஆண்டு சொல்லும் பொழுது அனனியாவை பயப்படுற பாருங்கள், வாசிக்கலாம் பாருங்கள். 13ஆம் வசனத்திலே, அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமிலுள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தார் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சவுலுக்கு சொன்ன பிற்பாடு அன்னையாவோடு பேசினார். நீ இப்படி ஒரு மனிதன் தரிசனம் கண்டான், என்னிடத்தில் வந்து தலைமையில கை வைத்து எனக்கு ஜெபித்து சுவிசேஷம் சொல்லுவான்,
என்று சொல்லி தரிசனம் கண்டிருக்கிறான். நீ அவனத்துக்கு போ என்று சொல்லி அன்னியாவை அனுப்பும் பொழுது அன்னியா கேட்கின்றான், ஆண்டவரே, அவன் இப்படி இருப்பெல்லாம் செய்திருக்கிறானே, அவன் பரிசுத்தவான்களை துன்பப்படுத்தியிருக்கிறானே, இங்கும் வந்து பரிசுத்தவான்களை துன்பப்படுத்துவதற்காக அவன் தமஸ்குவில் அதிகாரத்திலே அவன் அதிகாரத்தை பெற்றிருக்கிறானே என்று சொல்லி அன்னியா சொல்லும் பொழுது அன்னியாவுக்குள்ளே கர்த்தர் சொன்னது பாருங்கள். அதற்கு கர்த்தர் 15வது வசனத்திலே, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்கு நான் தெரிந்து கொண்டே பாத்திரமாயிருக்கிறானாம். தேவன் சவுலை தெரிந்து கொண்டார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்வதற்கு, இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிப்பதற்கு யார் யாருக்கு? புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேலருக்கும் ராஜாக்களுக்கும் என் நாமத்தை சொல்வதற்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஆகவே நீ போய் அவனோடு பேசு, அவனுக்கு சத்தியத்தை சொல்லு, அவனை மனமாறச் செய் என்று சொல்லி அனனியாவுக்கு ஆண்டவர் சொன்ன பிற்பாடு அனனியா சவுலை தேடி போய் சவுலை பார்த்து சவுலுக்கு தேவனுடைய வார்த்தை பிரசிக்கின்றான், என் சத்தியத்தை பிரசிக்கின்றான். சவுளை போய் அனனியா தொட்டு ஜெபித்த பிற்பாடு அவன் கண்கள் திறந்தது. அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்கின்றான். வேதத்தில் வாசிக்கும் பொழுது அனனியா 1வது வசனத்தை வாசிக்கும் பாருங்கள். அதாவது அப்போஸ்தலர் 9:9, அவன் 3 நாள் பார்வையில்லாதனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தானாம். பாருங்கள், 3 நாட்கள். அப்படி 3 நாட்கள் பார்வையில்லாத அந்த சவுலை அன்னியா ஜெபித்து அவன் கண்கள் திறக்க வைத்து ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்து போதித்து சவுலை கிறிஸ்துவுக்களாக கொண்டு வந்தான். கிறிஸ்துவுக்களாக வந்ததற்கு அடையாளமாக வேதத்தில் வாசிக்கிற பாருங்கள். அதே அதிகாரம் அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு நான் சானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவுப்படி என்றான். அனனியாவால் போதிக்கப்பட்டு அனனியாவுடைய வார்த்தைகளை சவுல் கேட்டு அதை விசுவாசித்து மனமாறி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததை தன் வாயினால் அறிக்கை செய்து நீ என்ன செய், சீக்கிரமாக உன் பாவங்கள் கழுவப்பட நான் சாணும் பேர் என்று சொல்லி அன்னியாவால் சவுல் கிறிஸ்துவுக்குள் பிறந்தேன் பவுலாக மாற்றப்பட்டான். பவுலாக மாறி அநேக இடத்திலே போய் சுவிசேஷத்தை சொன்னான், அநேக இடத்திலே போய் சத்தியத்தை சொன்னான். அருமையானே, தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக யூத மார்க்கத்திலே பக்தி வைராக்கியம் இருந்தே ஒரு மனிதனை, யூத மார்க்கத்தில் பக்தி வைராக்கியம் இருந்தது மாத்திரமில்லை, கிறிஸ்துவுக்குள் ஜீவித்தே கிறிஸ்துவ மார்க்கத்தில் வாழ்ந்த ஜனங்களை துன்பப்படுத்தின ஒரு மனிதனை கிறிஸ்துவுக்குள்ளாக மாற்றச் செய்தார். அனனியா மூலமாக சவுல் கிறிஸ்துவுக்குள்ளாக மாறி பவுலாக ஆன பிற்பாடு அநேக இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை சொன்னார். என் கண்பார்ந்தலே, வேதாகமத்திலே 2 மார்க்கம் தான் உண்டு. ஒன்று யூத மார்க்கம், மற்றொன்று கிறிஸ்தவ மார்க்கம். அனைத்து உலகிலே பாருங்கள், மதம் என்ற பெயரில் எத்தனை பிரிவினைகள். கிறிஸ்தவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மதத்தை உருவாக்கி இந்த உலகத்தில் வரவில்லை. இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு செல்லும் வழியைத்தான் நமக்கு சொல்லும்படியாக பரலோகத்து தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினான். ஆகவே ஆண்டவர் சொன்னார் யோவான் 14:6, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னால் என்று ஒருவரும் பிதாவிடத்தில் வராது சொன்ன ஆமரிமானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தியமாக இருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து மூலமாக கிறிஸ்தவ மார்க்கம், அந்த கிறிஸ்தவ மார்க்கத்தில் தான் யூத மார்க்கத்தில் இருந்த சவுல் மனமாறி குணப்பட்டு அனனியா மூலமாக ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு வந்தார்.
கிறிஸ்து மார்க்கத்துக்கு வந்த பிற்பாடு அவர் அநேக யூதர்களுக்கும் பெரிய பெரிய ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். பாருங்கள், ரோமர் 1 14 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதர்களும் கிரேக்கர்களும் விசுவாசிக்கிறவர்களோ அவர்கள் தேவ பலனை அடைவாய்க்கிறார்கள். அவர் ரட்சிக்கப்படுவார்கள். அவர் ரட்சிக்கப்படுவதற்கு தேவ வசனம் தேவ பலனாயிருக்கிற சொல்லி பவுல் கூறப்பார்கள். அப்படி பவுல் ரோம நாட்டிலே போய் அநேக ரோம மக்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ரோம நாட்டிலே சபை உருவாக்கினார். ரோம நாட்டிலே மாத்திரமில்லை, குருந்து பட்டணத்துக்கு சென்று குருந்திலே சுவிசேஷத்திலே குருந்திலே சபை உருவாக்கினார். கலாத்தியா பட்டணம், எபேசிய பட்டணம், பிலிப்பியா பட்டணம், கொலேசிய பட்டணம், தெசலோனிக்கே பட்டணம், இப்படி அநேகருக்கு சென்று சுவிசேஷித்தார். புதிய ஏற்பாட்டிலே பவுலை குறித்து பார்க்கும் பொழுது 3 முறை சுவிசேஷ பயணமாக நினைச்சார். அநேகர்களுக்கு சென்று சுவிசேஷித்து சொன்னார். இப்படி சுவிசேஷித்து சொன்னதை அந்த யூத அதிகாரிகள் என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே பவுலை அழைத்து பவுலிடத்தில் நினைக்கிறார்கள், விசாரிக்கிறார்கள். பவுல் அவர்கள் மத்தியில் கூட தைரியமாக சொன்னார். வேத்தியர் வாசிகள் பாருங்கள், அதை அப்போஸ்தலர் 24 அதிகாரத்திலே 4 வாசனை பாருங்கள். சகோதரரே, பிதாக்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிற போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக. அவன் எபிரேய பாஷையிலே தங்களுடைய பேசுகிறதை அவர்கள் கேட்டபோது அதிக அமைதலாயிருந்தார்கள். அப்பொழுது அவன், நான் யூதன், சிலிசியா நாட்டிலுள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோருடைய வேத பிரமாணத்தினுடைய திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியமுள்ளவர்களாக இருக்கிறது போல நானும் வைராக்கியமுள்ளவனாயிருந்தேன். நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலையில் ஒப்புவித்து மரண பரிந்து துன்பப்படுத்தினேன். அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். அப்போ அவர்கள் கையில் நான் சகோதரருக்கு நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குவில் இருக்கவர்களும் தண்டிக்கப்படும்படிக்கு அவர்களை கட்டி எருசலேம் கொண்டு வரும்படி அவரிடத்துக்கு போனேன். அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு எனக்கு உறவானது. இயேசு கிறிஸ்துவோடு பேசினான். அதற்கு பிற்பாடுதான் அந்நியா மூலமாக சவுல் போதிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் பிறந்தார். கிறிஸ்துவுக்குள் பிறந்த பிற்பாடு கிறிஸ்துவுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்து அநேகத்திலே போய் விசேஷனார். பாருங்கள், அநேகரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்தார். பாருங்கள் அருமையானே. ஆகவே தான் பவுல் சொன்னார் 1:11 நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். என் கண்பாந்திலே காலங்கள் கடந்து கொண்டே போகிறது. நீங்கள் நானும் பவுலை போல அநேக சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். நீங்கள் நான் பவுலை போல ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினால்தான் பவுல் கிறிஸ்துவுக்குள் பிறந்து கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்து கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கிறிஸ்துவுக்காக தன்னை ஒப்பு கொடுத்து அவர்கள் யூதர்கள் பவுலை கொல்லும்படியாக முடிவு கட்டினார்கள். அமிரியமாக யூத மார்க்கம் அப்படி ஒரு மார்க்கமாயிருந்தது. கிறிஸ்து சுவிசேஷத்தை சொல்லுகின்றவர்கள் என்ன செய்தார்கள்? அடித்தார்கள், கொலை செய்தார்கள். அப்படி பவுலையும் கொலை செய்யும்படியாக முடிவு கட்டி கொலை செய்யும் தருணத்திலே அவன்று கொண்டு இதை சொல்கிறார். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 5 வாசிக்கலாம் பாருங்கள். வாசிக்கலாம் பாருங்கள். ஏனென்றால் நான் இப்பொழுது பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காண வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளில் அது எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் என்று அமர்வார்களே. இதனால்தான் பவுல் சொன்னார், நான் கிறிஸ்துவுக்களாக வாழ்ந்து
இன்றைக்கு மறிக்கும் இந்த தருணத்திலே கூட நான் தைரியமாக சொல்கிறேன், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து அதை அந்நாளில் எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமில்லை, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தருவார் சொன்னார். அதனால் தான் சொன்னார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். எனக்கு அன்பார்ந்தது, இந்த உலகத்தில் நீங்கள் நானும் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அநேக யூதர்கள் இயேசு விசுவாசித்தார்கள், இயேசுவின் பின்னே வந்தார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் யோவான் 8ஆம் அதிகாரம் 31 வாசிக்கும் பொழுது 30-31 அநேக இயேசுவை விசுவாசித்தார்கள். ஏன்? இன்றைக்கு பிசாசுக்குள் விசுவாசிக்கிறது. விசுவாசத்தால் மாத்திரம் போதுமா? ஆண்டவர் அந்த வேளையை பார்த்து சொன்னார், என் உபதேசத்தில் நிலைத்திருங்கள், அப்பொழுது என்னுடைய சீசராயிருப்பேன். ஆமை மாடு இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அது அப்பொழுதுதான் அந்த ஜீவ கிறிஸ்து பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்ந்தார். அதைத்தான் பவுல் சொன்னார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல. கிறிஸ்துவை பின்பற்றின அந்த காலத்திலே, கர்த்தரை ஊழியத்தை செய்த காலத்திலே பவுல் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. எத்தனையோ துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டார், எத்தனையோ வேதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டார். ஆனாலும் அவர் சோர்ந்து போகவில்லை, அவர் தளர்ந்து போகவில்லை. தொடர்ந்து உற்சாகமாக அவர் கர்த்தரை ஊழியத்தை செய்து அநேக மக்களை கிறிஸ்துவுக்கு கொண்டு வந்தார். பாருங்கள், அப்படி போல நீங்களும் நானும் பவுலை பின்பற்றினார், பவுலை போல கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் அந்த அருமையான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டு இன்றைக்கு அவர் என்ன செய்தார்? அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றிருக்கிறார் என்றார். அவருடைய அடிச்சுவட்டை நீங்கள் நான் பின்பற்றும்படி அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். ஆமரிமார்களே, நீங்கள் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடிச்சுவட்டி பின்பற்ற வேண்டும். அதற்காகவே கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கின்றோம். பவுலும் அதற்காகவே அழைக்கப்பட்டார், அதற்காகவே தெரிந்து கொள்ளப்பட்டார். அமரிமார்களே, நீங்கள் நானும் கூட பவுலை போல இந்த உலகத்திலே அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம், அநேகருக்கு சுவிசேஷத்தை செல்வோம். பவுலை போல கிறிஸ்துவுக்கு நெருங்கி ஜீவிப்போம். அப்படி நெருங்கி ஜீவித்து அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள, அந்த நீதி கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஒவ்வொருவரும் தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்வோம். தேவ வார்த்தை ஒருபோதும் மாறாதறிவார்கள். இந்த கர்த்தரை வார்த்தைக்கு நான் செய்தி சாய்த்தார், கர்த்தரை வசனம் நடந்தார், நிச்சயமாக தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுக்க போகிறேன் அந்த நீதியின் கிரீடத்தை நாமும் பெற்றுக்கொள்வோம். அப்படி பாக்கியத்தை பெற்று நாம் தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவிக்க தேவன் உதவி செய்வாராக. தேவன் தாமே இந்த வசனத்தின் கேட்ட மாதிரி வாசிப்பார். எனக்கு அன்பாந்தே, இந்த வசனத்தை கேட்டு நீங்கள் ஒவ்வொருவரும் கூட இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அநேகர் கேட்கும் உதவி செய்யுங்கள். நாம் ஜெப செய்வோமாக ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் பரலோகத்தின் தூய பிதாவே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, இந்த நாளிலும் தகப்பனே, எங்களுக்கு முன்னோடியாக வாழ்ந்தே முன்மாதிரியாக ஜீவித்தே அநேக தேவமனில் இருந்த பொழுது கூட இன்றைக்கு பவுலை போல நாங்களும் அவருடைய வார்த்தையை கேட்டு அவர் கிறிஸ்துவை பின்பற்றியது போல நாங்களும் அவரை பின்பற்ற மக்களாக ஜீவிக்கு உதவி செய்வையா. சத்தியத்தை கேட்டு அதன்படி நடந்து நாங்களும் கூட அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய அந்த ஜீவ கிறிஸ்து பெறுவதற்கு தகுதியில் மக்களாக இருக்க உதவி செய்யும். தொடர்ந்து காத்துக்களை பெறப்படுத்தியதாக எங்களுடைய பாவக்குற்ற தெய்வாக முடியும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்றின்ப நாமத்திலே கெஞ்சி மண்டாடுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே.